லலிதா சகஸ்ரநாமத்துல 55வது ஸ்லோகமாக்கும் பார்க்கிறோம். எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஆத்மாவாயிட்டு எல்லாவித விஷயங்களையும் அனுபவிக்கிறவளும் தேவிதான். சர்வ ஐஸ்வர்யம் இருக்கிறவளும் தேவிதான். வீரியம் இருக்கிறவளாக்கும் தேவி, பலம் இருக்கிறவளாக்கும் தேவி, ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிறவளாக்கும் தேவி, எல்லாவித சித்திகளும் இருக்கிறவளும் தேவிதான். பகவல் பதம் அப்படிங்கிற லட்சியத்தை அடைஞ்ச யோகீஸ்வரர்களோடு ஈஸ்வரியும் தேவிதான். இப்படின்னெல்லாம் வாக்தேவிகள் லலிதாம்பிகையை துதிக்கிறா. மகாபோகா மகேஸ்வர்யா மகாவீர்யா மகாபலா மகாபுத்திர் மகாசித்திர் மகாயோகேஸ்வரேஸ்வரி. 7 நாமங்களோடு கூடின ஸ்லோகமாக்கும் இந்த 55வது ஸ்லோகம். 4 அக்ஷரங்களோடு கூடின 6 நாமங்களும் 8 அக்ஷரங்களோடு கூடின ஒரு நாமவுமாக்கும் இதுல இருக்கு. 219வது நாமத்திலேருந்து 225வது நாமம் வரைக்குமாக்கும் இதுல இருக்கு. 219வது நாமம் மகாபோகா. பிரபஞ்சஸ்வரூபிணியானதால ரொம்ப ரொம்ப விஸ்திருதி இருக்கிறவளாக்கும் தேவி, இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சு நிற்கிறா தேவி. போகா அப்படிங்கிற சொல்லுக்கு கிரகம் அப்படின்னும் இருக்கிற ஸ்தானம் அப்படின்னும் அர்த்தங்கள் இருக்கு. அதே மாதிரி அனுபவிக்கிறவள் அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களோடும் உள்ள உக்காந்துண்டு இருக்கிறதுனால இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சு நிற்கிறா லலிதாம்பிகை தேவி. இந்த உயிரினங்கள் என்னெல்லாமாக்குமோ அனுபவிக்கிறது, அதெல்லாம் லலிதாம்பிகை தேவி சாட்சி ரூபத்துல பார்த்துட்டு இருக்கா. எல்லா தேவி தேவர்களை விட மகத்தான பெரிய வாசகிரகம் அப்படிங்கிறது தேவிக்கு இருக்கு. தேவி பாகவதத்துல தேவியோடு அந்த வாசஸ்தானத்தை வர்ணிக்கப்பட்டிருக்கு, சிந்தாமணி கிரகத்தை. அமிர்தசாகரத்துல மணிதீபில 16 லோக ரத்னங்களால இருக்கிற கோட்டைகளோட மத்தியத்துல சிந்தாமணி அப்படிங்கிற அபூர்வ ரத்னத்தால உண்டாக்கின அழகான கிரகத்திலேயாக்கும் காமேஸ்வரனோடு கூடிட்டு லலிதாம்பிகை வசிக்கிறார். இந்த பிரபஞ்சம் ஃபுல்லும் தேவியிலேந்தாக்கும் உண்டாயிருக்கு. பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபமான தேவி பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாக்கும், சக்தி ஸ்வரூபிணியாக்கும். சிவன் இல்லைனா சக்திக்கு சலனம் இல்லை. ஜடஸ்வரூபமாயிருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு சலனத்தை கொடுக்கிறது அதிபராசக்தியான தேவியாக்கும். இந்த ஜகத்
முழுவனும் லலிதாம்பிகையிலேந்து உண்டானதாக்கும். இங்கே இருக்கிற எல்லா பொருள்களும் உண்டானது தேவி காரணமாக்கும். எல்லா விதத்தில் இருக்கிற சுகங்களும் அனுபவிக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. சுகதுக்கங்களோடு கூடின இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற வாழ்க்கை தேவி சகுண பிரம்மமாக்கும். ரஜோகுண தமோ குணங்களொന്നും தேவிக்கு இல்லை. அதனால சுகம் மட்டும்தான் தேவி அனுபவிக்கிறா. அதனால தேவி மகாபோகா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் மகாபோகா. 220வது நாமம் மகேஸ்வர்யா, மகா ஐஸ்வர்யா. ரொம்ப பெரிய ஐஸ்வர்யம் இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. அதனாலேயாக்கும் வாக்தேவிகள் மகேஸ்வர்யா அப்படின்னு துதிக்கிறார். எல்லாம் ஜாஸ்தியா இருக்கிற அவஸ்தையாக்கும் உள்ளது. தனம் ரொம்ப இருக்கு, சக்தி ரொம்ப இருக்கு, ஸ்நேகம் ரொம்ப இருக்கு, கருணை, சௌந்தர்யம், ஆரோக்கியம், தேவி வசிக்கிற கிரகம், அதே மாதிரி ஆயுள், மங்கல்யம், இதெல்லாம் அளவுக்கு அதிகமாயிட்டு தேவிக்கு இருக்கு. அதனாலேயாக்கும் பக்தர்களை தேவிக்கு பக்தர்கள் என்ன விரும்புகிறாளோ அந்த வரங்கள் எல்லாம் கொடுத்து அனுகிரகிக்கிறதுக்கு சாதிக்கிறது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட கேட்கறத நம்ம கிட்ட இருந்தாதானே அதை கொடுக்க முடியும். இப்போ தேவி கிட்ட எல்லாம் நிறைய இருக்கிறதுனாலயாக்கும் பக்தர்கள் என்ன கேட்டானாலும் தேவிக்கு கொடுக்கறதுக்கு சாதிக்கிறது. இந்த பூமியில இருக்கிற சௌக்கியமும் இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட பரலோகத்தில இருக்கிற சௌக்கியமும் இந்த பூமியும் பிரபஞ்சமும் இந்த பூமியும் பரலோகமும் பாதாளலோகமும் எல்லாம் கூடி சேர்ந்ததாக்குமே பிரபஞ்சம். பூமிக்கு கீழே 7 பாதாள லோகங்கள், பூமிக்கு மேல 6 பரலோகங்கள், இப்படி எல்லாம் கூடி சேர்ந்ததாக்குமே பிரபஞ்சம். இப்போ பூமியிலையும் இந்த பரலோகத்திலையும் இருக்கிற சௌக்கியங்களும் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதான மோட்ச சௌக்கியத்தை கூடியும் கொடுக்கக்கூடியவளாக்கும் ஆதிபராசக்தியாயிருக்கிற தேவி. அதனால தேவிய மகேஸ்வர்யா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. மகா ஐஸ்வர்யா அப்படிங்கிறதாக்கும் இங்க மகேஸ்வர்யா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் மகேஸ்வர்யா. 221வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின மகாவீர்யா. ரொம்ப தேஜஸும் சாமர்த்தியமும் பிரபாவமும் இருக்கிறவளாக்கும் தேவி. பிரபஞ்சத்தோடு முழுவன் பீஜமாயிருக்கிறவளாக்கும் தேவி. சூக்ஷ்ம ரூபத்துல இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லா தனக்குள்ள வச்சுட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. வீரியம் அப்படின்னாக்கா பராக்கிரமம், சக்தி, பலம் இப்படின்னெல்லாம் அர்த்தம் இருக்கு. மகா பராக்கிரமியாக்கும் தேவி, ரொம்ப சக்தி இருக்கிறவளாக்கும் தேவி. அசுரர்கள்கிட்ட எதிரிட்டு அந்த அசுரர்களை எல்லாம் நிகிரகிக்கிறவளாக்கும் தேவி. தேவி உபாசகர்களுக்கு எல்லா விதமான சக்தியையும் கொடுக்கிறவளாக்கும் அதிபராசக்தியாயிருக்கிற லலிதாம்பிகை. வீரா அப்படிங்கிற வாக்குக்கு கணவரும் புத்திரர்களும் எல்லாம் இருக்கிற ஸ்திரீ அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. கணவரான பரமேஸ்வரன், புத்திரர்களான கணபதி, சுப்பிரமணியன் இவாளோடு கூடிட்டு தேவி சகுடும்பம் இருக்கா. அதனால தேவி மகாவீர்யா
அப்படிங்கிற சொல்லுக்கு தகுந்தவளாக்கும். வீரியம் அப்படிங்கிற சொல்லுக்கு தேஜஸ் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தேவியோடு அளவுக்கு அதிகமான தேஜஸ் பிரபஞ்சம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. சூரிய சந்திரர்களை கூடியும் தோக்கடிக்கிற தேஜஸாக்கும் தேவிக்கு உள்ளது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவளாக்கும் லலிதாதேவி. எப்போதும் ரொம்ப கருணையோடு கூடிட்டு சாந்தமான முகபாவத்தோடு கூடிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. ஆத்ம சம்யமன சக்தி இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை தேவி அப்படின்னும் இந்த ஸ்லோகம் வழியா வாக்தேவிகள் தேவிய துதிக்கிறார். 222வது நாமம் மகாபலா. மகத்தான எனர்ஜி இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை தேவி. மகத்தான பலம் இருக்கிறவளாக்கும். பலம் அப்படிங்கிற வாக்குக்கு சொரூபம் அப்படின்னும் சாமர்த்தியம் அப்படின்னும் சக்தி அப்படின்னும் சைன்யம் அப்படின்னும் எல்லாம் அர்த்தங்கள் இருக்கு. லலிதாதேவி சக்தி ஸ்வரூபிணியாக்கும். பிரபஞ்சம் முழுவதும் தேவியோடு சக்தி பறந்து கிடக்கு. பராசக்தியோடு அந்த மகாசக்தி ஸ்வரூபத்தை விராட் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. கண்ணால காண முடியற பிரபஞ்சத்தை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு முட்டையோடு தோடு உடைஞ்சு பிராணிகள் அதிலேந்து வெளியில வரா மாதிரி விராட் ஸ்வரூபம் அப்படிங்கிறது முட்டை வடிவத்திலேந்து வெளியில பிளர்ந்து வந்தது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. விராடு புருஷனோடு முகமாக்கும் முதல்ல உண்டாச்சு. முகத்துல வாயிலேந்து வாக்கும் வாக்கிலேந்து அக்னி தேவனும் உண்டாச்சு. அதே மாதிரி மூக்கு பிளர்ந்து கிராணேந்திரியமும் அதிலேந்து வாயுதேவனும், கண்ணுகள் பிளர்ந்து தஹனேந்திரியமும் அதிலேந்து சூரிய தேவனும், காதுகள் பிளர்ந்து ஸ்ரோத்ரேந்திரியமும் அதிலேந்து திக்பாலகர்களும், தொக்கு பிளர்ந்து ரோமங்களும் அதிலேந்து சஸ்யஜாலங்களும், ஹிருதயம் பிளர்ந்து மனசும் அதிலேந்து சந்திரனும், பொக்கில் பிளர்ந்து அபானனும் அதிலேந்து மரணதேவனான யமனும், ஜனனேந்திரியம் பிளர்ந்து ரசதாதுவும் அதிலேந்து வருணதேவனும் உண்டாச்சு. பிரபஞ்சம் முழுவன் ரொம்பி நிற்கிற தேவியோடு விராடு ஸ்வரூபம். விராடு ஸ்வரூபம் அப்படின்னா ஸ்தூல ஸ்வரூபம், அதீவ பலத்தோடு கூடி உள்ளதாக்கும். அதனாலேயாக்கும் தேவிய மகாபலா அப்படின்னு சொல்லப்படுறது. பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கிற உயிரினங்களோடு கண்கள், பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கிற உயிரினங்களோடு காதுகள், மூக்குகள், தலைகள், கைகள், இப்படி இப்படின்னு இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கிற எல்லா உயிரினங்களோடு எல்லா அவயவங்களும் தேவிதான். தேவியிலேந்து உத்பவிச்சதாக்கும் எல்லாம். பிரம்மாண்டம் பிளர்ந்து தேவி விராடு ஸ்வரூபிணியாயிட்டு
இந்த பிரபஞ்சத்துல ஸ்தூல ரூபத்துல பிரத்யட்சமானா. ഇരുന്നൂറ്റി 23வது നാമം മഹാബുദ്ധി. 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. எல்லா ஜீவிகளிலேயும் புத்தி ரூபத்தில் ஸ்திதி பண்றவளாக்கும் லலிதாம்பிகை மகாபுத்தி. ரொம்ப மகத்தான புத்தி இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. அதனால தேவிய மகாபுத்தி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். தேவி மகாத்மியத்துல 5ஆம் அத்தியாயத்துல தேவர்கள் தேவிய ஸ்துதிச்சதும் இதுதான். யா தேவி சர்வபூதேஷு புத்திரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம அப்படின்னு தேவர்கள் தேவிய ஸ்துதிச்சா. സർവജീവികളിലെയും ബുദ്ധിരൂപത്തില് അധിവസിക്കുന്ന ദേവിക്ക് നമസ്കാരം. ചിന്തന പണ്ണവും തീരുമാനം ചെയ്യവും ചെയ്യற அந்த ஒரு வேலை நடக்கிறது புத்தியிலேயாக்கும். அதனால புத்திய நிச்சயாத்மிகா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் லிமிட்டடான புத்தி மட்டும்தான் உள்ளது. மனுஷனுக்கும் அப்படிதான். ஓரோ மனுஷனுக்கும் உண்டான ஜென்ம சித்தமான புத்திக்கு தகுந்த மாதிரி யுக்தி உபயோகிச்சுண்டாக்கும் விஷயங்களை அனலைஸ் செய்யப்படுறது. பிரபஞ்சத்தோடு எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணவும் எது எப்படி இருக்கணும் அப்படின்னு நிச்சயிக்கிறதும் தேவியாக்கும். அதனால தேவி மகாபுத்தி அப்படிங்கிற பேருக்கு உரியவளாக்கும். வாக்தேவிகள் தேவிய மகாபுத்தி அப்படின்னு கூப்பிடுறா. 224வது நாமம் 4 அக்ஷரங்களாக்கும் உள்ளது. இந்த நாமத்துல மகா சித்தி. நிறைய சித்திகள் இருக்கிறவளாக்கும் தேவி. சித்தி அப்படின்னா அஷ்டசித்திகள் மட்டும் இல்லை இங்க சொன்னது. மோட்சம் அப்படிங்கிற சித்திய கொடுக்கறதுக்கு கூடியும் தேவிக்கு திராணி உண்டு. மகாசித்தி அப்படின்னா டாப் மோஸ்ட் சித்தியான மோட்சம். பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக்கும் அஷ்டசித்திகள். அனிமா கரிமா லகிமா மகிமா இப்படி இருக்கிற சித்திகள் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சித்திய கொடுக்கிறவளாக்கும் தேவி. அதானது மோட்ச சித்திய கொடுக்கிறவளாக்கும் தேவி. அதனால தேவிக்கு மகாசித்தி அப்படின்னு பேரை சொல்லி தேவிய வாக்தேவிகள் துதிக்கிறார். டாப் மோஸ்ட் சித்தி அப்படிங்கிறது மோட்ச சித்தியாக்கும். பரபிரம்ம லயனம் அப்படிங்கிறதாக்கும். தேவிய பிரம்மமாயி சங்கல்பிச்சு சாதனை பண்றவாளுக்கு டாப் மோஸ்ட் புருஷார்த்தமான மோட்ச சௌக்கியத்தை கொடுப்பள் தேவி. ஜனன மரணம் இல்லாத அவஸ்தையாக்கும் பரம புருஷார்த்தமான மோட்சம் அப்படிங்கிற சித்தி. மகா சித்தி அப்படிங்கிற தேவியோட நாமம் பரபிரம்ம அவஸ்தைய எடுத்து காட்டுறது. பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாக்கும் அதிபரா சக்தியான தேவி பரமமான மோட்சத்தை தேவி உபாசகர்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவிக்கு சாதிக்கும். அதனால வாக்தேவிகள் தேவிய மகாசித்தி அப்படின்னு கூப்பிடுறா. 225வது நாமம்
8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത് മഹായോഗേശ്വരേശ്വരി. மகாயோகிகளுக்கு ஈஸ்வரியாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. மகாயோகேஸ்வரன் அப்படின்னா பரமசிவன் அப்படின்னும் அர்த்தம். பரமசிவனோடும் ஈஸ்வரியாக்கும் தேவி. சிரேஷ்டர்களான யோகிகள் தேவியை உபாசிச்சு பரமமான மோட்ச பதத்துக்கு எத்திச்சேரா. அவளோடெல்லாம் ஈஸ்வரியாக்கும் தேவி. மகேஸ்வர பத்னியாக்கும் தேவி. மகேஸ்வர பத்னி மட்டுமில்லை, பரமசிவனோடும் ஈஸ்வரியாக்கும் தேவி. மகாவிஷ்ணுவோடு அவதாரமான ഹയഗ്രീവ മഹർഷി യോഗേശ്വരനാക്കും. ലളിതാ സഹസ്രനാമം ഉപദേശിച്ചു കൊടുക്കുന്നത് യോഗീശ്വരനാണ് അഗസ്ത്യ മഹർഷിക്കാക്കും. யோகி அப்படிங்கிற வாக்குக்கு அர்த்தம் சர்வ வியாபியாயிருக்கிற பிரம்மத்தில தன்னோட சித்தத்தை உറപ്പിച്ച് வாழறவன் அப்படின்னாக்கும். அதானது பிரம்மம் அப்படிங்கிற பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அந்த சத்தியத்துல சித்தத்தை உറപ്പിച്ച് இந்த சித்தம் அப்படிங்கிறது பிரகிருதிக்கு நகர்ந்து போகாம உറപ്പിച്ച് வாழறவனாக்கும் யோகி. இப்படி வாழறவாள ஜீவன் முக்தர்கள் அப்படின்னும் சொல்லப்படுறது. ரொம்ப கடுமையான தபசாக்கும் இந்த யோகம். யோகிகளுக்கெல்லாம் அவளோட லட்சியஸ்தானத்துல பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பதவியில எத்தனம் அப்படின்னாக்கா யோகேஸ்வரியான தேவியோடு பூர்ணமான அனுகிரகம் அப்படிங்கிறது உண்டாகணும். அப்படி இல்லை அப்படின்னா தேவியோடு மாயா விலாசத்துல மனசு சஞ்சலப்பட்டு யோக பிரஷ்டு அப்படிங்கிறது சம்பவிக்கும். யோக பிரஷ்டனாக வேண்டி வரும். மகாயோகேஸ்வரனான பரமசிவன் தன்னோட யோக சாதனைய தடங்கல் படுத்துறதுக்கு முயற்சி பண்ணின காமதேவனை பஸ்மமாக்கிட்டார். அதே மகாயோகேஸ்வரன் மகாவிஷ்ணுவோடு மோகினி அவதாரம் அப்படிங்கிறதுல மயங்கவும் செஞ்சார். அவரோட மனசு அந்த மோகினியில லயிச்சது. மகாதேவனுக்கு கூடியும் யோக பிரம்சம் சம்பவிச்சது. மகாயோகேஸ்வரியான தேவியை உபாசிச்சுண்டு பரமமான மோட்சம் அப்படிங்கிற அந்த லட்சியம் சாதிக்கலாம் அப்படிங்கிறதாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. அதனால மகாயோகேஸ்வரேஸ்வரியாக்கும் அதிபராசக்தியாயிருக்கிற லலிதாம்பிகை தேவி. மகாபோகா மகேஸ்வர்யா மகாவீர்யா மகாபலா மகாபுத்திர் மகாசித்திர் மகாயோகே
മഹാഭോഗ, മഹാ ഐശ്വര്യ. அதாக்கும் இங்க மஹைஸ்வர்யா என்ன வாக்குமோ இங்கே எழுதப்பட்டிருக்கு, அப்படியேதான் அந்த நாமத்தை சொல்லணும். மஹைஸ்வர்யா, மகாவீர்யா, மகாபலா. அடுத்த லைன்ல வரது 3 நாமங்களாக்கும். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ஒற்ற நாமமாக்குமோ அப்படின்னு தோணற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அது 3 நாமங்களாக்கும். காரணம் நடுவுல விசர்க்கம் வருது. மகாபுத்திஹி, மகாசித்திஹி, மகாயோகேஸ்வர ஈஸ்வரி, மகாயோகேஸ்வரேஸ்வரி. இந்த 3 நாமங்களையும் கூட்டி யோசிப்பிக்கிற மாதிரி அந்த விசர்க்கம் அப்படிங்கிறத நம்ம அப்படிங்கிற எழுத்து அங்க எழுதப்பட்டு கூட்டி சேர்த்தி சொல்லப்படுறது அப்படின்னா கூடியும் அது 3மே தனித்தனி நாமங்களாக்கும். மகாபுத்திர், மகாசித்திர், மகாயோகேஸ்வரேஸ்வரி.